நாம் தான் ஏத். நம்மை பார்க்கிறவர்கள் முழு உலகத்திலேயும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாவும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவே தேவன் என்பதற்கு நீங்களும் நானுமே அடையாள சின்னங்களாக சாட்சிகளாக விளங்க கர்த்தர் கிருபை தருவாராக. வாழ்வின் ஆதாரமே, தாழ்வில் என்பலனே, வாழ்வின் ஆதாரமே, தாழ்வில் என்பலனே, உம்மை அல்லால் என் தேசத்தில் துணையில்லையே, உம்மை அல்லால் என் தேகத்தில் பலனில்லையே, உம்மை அல்லால் என் தேசத்தில் துணையில்லையே, உம்மை அல்லால் என் தேகத்தில் பலனில்லையே. ஒன்றுமில்லா ஏழையாக இங்கு வந்தேனே, அளவற்ற கிருபையாலே உயர்த்தி வைத்தீரே. ஒன்றுமில்லா ஏழையாக இங்கு வந்தேனே, அளவற்ற கிருபையாலே உயர்த்தி வைத்தீரே. எனக்குண்டான யாவுமே உம்மால் வந்தது, எந்தன் சந்தானம் ஈவாக நீர் தந்தது. எனக்குண்டான யாவுமே உம்மால் வந்தது, எந்தன் சந்தானம் ஈவாக நீர் தந்தது. வாழ்வின் ஆதாரமே, தாழ்வில் என்பலனே. யோசுவா 22வது அதிகாரம். அப்போ நம்ம நேற்றைய தினத்தில் வாசித்த 21ஆம் அதிகாரத்தில் எல்லாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தை தவறவில்லை. அவள் எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்தார். எல்லாம் தேசம் அவர்களுக்கு அவள் எல்லாவற்றிலையும் சொன்னதுபடியே நடந்து எல்லாரும் குடியேறி அவங்க சமாதானம் ஆயிட்டாங்க. அப்போ மோசே ரூபனியரையும் காத்தியரையும் மனாசையின் பாதி கோத்திரம் அந்த பக்கம் இருக்கிற யுத்த புத்திரர்கள் எல்லாம் இங்கே வந்து இந்த எல்லாருக்கும் சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் அவங்க யுத்தம் செஞ்சுருக்காங்க. இப்போ இவங்க சில இடங்களில் முழுமையாக அவங்க சத்துருக்களை துரத்தி விடாவிட்டாலும் முழுமையாக அவங்களுக்கு இடங்கள் எல்லாம் பூர்த்தி ஆகாமலும் அவங்களுக்கு இடங்களை மட்டும் என்ன செஞ்சிட்டாங்க, பகிர்ந்து இந்தந்த இடங்களும் இப்போதைக்கு போதுமான அளவுக்கும் இருக்கிற மாதிரியும் இவங்க வளர வளர அவங்க காட்டை திருத்தவும் அங்குள்ள அங்கே இருக்க மற்றவர்களை துரத்தி விட்டு குடியேறவும் வழி அமைத்து அவர்களுக்கு போட்டு கொடுத்துட்டார். இப்போ இந்த 2 பேரையும் ரொம்ப மன திருப்தியோடு கூட இந்த 2.5 கோத்திரத்து யுத்த வீரர்களையும் மறுபக்கம் அனுப்பி வைக்கிறாங்க. நீங்கள் சரியானபடி செய்தீங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லது. இது வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு காற்றுக்கொண்டார். நீங்கள் சகோதரரை கைவிடாமல் தேவனுடைய கட்டளையை காத்து கொண்டு நடந்தீங்க. கர்த்தர் அவர்களை இளைப்பார பண்ணியிருக்கிறாரு. கர்த்தருடைய தாசனாய் மோசே சொன்ன மாதிரி உங்கள் காணியாட்சியான தேசத்துக்கும் உங்கள் கூடாரத்துக்கும் திரும்பி போங்க. ஆனாலும் ஒரு இது சொல்ல, நீங்கள் ஒரு தேவனாய் கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவரை பற்றி கொண்டிருந்து அவரை உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் சேவிக்கிறதற்கு கர்த்தரின் தாசனாகிய மோசே நியாயப்பிரமாணத்தின்படியையும் செய்யும்படி மாத்திரம் வெகு சாவதானமாயிருங்கள், வெகு சாவதானமாக கவனமாயிருங்கள். அவ்வளோதான். இதே கட்டளை யோர்தானுக்கு மேற்கையும் கிழக்கையும் கர்த்தருடைய கட்டளையின்படி தான் நடக்கணும். அதிலிருந்து வலது பக்கம் இடது பக்கம் சாயாமல் இருங்க. முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுங்கள், அவருக்கே பயந்திருங்கள், அவருக்கு கீழ்ப்படியுங்கள், அவரையே சேவியுங்கள் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதித்து அவங்களை அனுப்புனான். அனுப்பும்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, சும்மா அனுப்பலை, அனுப்பி விடுகிற போது அவளை ஆசீர்வதித்து 8ஆம் வசனம் மிகுந்த ஐஸ்வர்யம், ஏன்னா யுத்தம் பண்ணியிருக்காங்கல்ல, ஐஸ்வர்யத்தை கொடுத்து வெள்ளி பொண்ணு எல்லாம் கொடுத்து மகா ஏராளமான ஆடு மாடுகளை கொடுத்து பொண்ணு வெள்ளி வெண்கலம் இரும்பு அநேக வஸ்திரங்களோடு கூடாரங்களுக்கு திரும்பி போய்
ஆமாம், சத்துருக்களிடத்தில் கொள்ளையிட்டதை உங்கள் சகோதரரோட பங்கிட்டு கொள்ளுங்கள்னு அவங்களுக்குள்ள பங்கையும் கொடுத்து அனுப்புகிறார். சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அவர்கள் தாண்டி யோர்தானை தாண்டி தங்களுடைய பகுதிக்கு அங்கே நினைச்சுறாங்க, அவங்க போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க. அவர் ரொம்ப ஆச்சரியமாக போன உடனே 10வது வசனத்தில் ஒரு காரியம் செய்கிறாங்க. அவங்க போய் சேர்ந்த உடனே ரூபன் காத்துல எல்லாம் போனோன்னா அங்கே யோர்தானுடைய பார்வையில் இங்கேருந்து யோர்தானுக்கு மேற்கு பக்கம் இருந்தே பார்க்கும்போதே தெரிகிற மாதிரி ஒரு பெரிய ஒரு பார்வைக்கு பார்க்கக்கூடிய அளவு தூரத்துலேருந்து பார்க்குற அளவுக்கு ரொம்ப பெரிய உயரமான ஒரு பீடத்தை என்ன செஞ்சுருக்காங்க, பலிபீடத்தை கட்டிட்டாங்க. அவங்க கட்டினாங்க. அதில் ஒரு வார்த்தை பாருங்கள், இதை இஸ்ரவேல் ஜனங்கள் கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்ட உடனே எல்லாரும் யுத்தத்துக்கு போக அவங்க தங்களுக்கு யோர்தானுக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்க தங்களுக்குன்னு ஒரு பீடத்தை கட்டி தங்களுக்குன்னு ஒரு தெய்வத்தை, அப்போ அது வரைக்கும் ஒரே தேவனை வழிபட்டு கொண்டு வந்தவங்க இப்போ தங்களுக்குன்னு வேறு ஒன்றை தெரிந்து கொண்டார்கள்னு சொல்லி அங்கே யுத்தம் பண்ணணும்னு சொல்லி சீலோவில் எல்லோரும் கூடுறாங்க. அப்போ கீழே தேசம் இருக்கிற ரூபன் புத்திரருக்கும் மனாசேனருக்கும் என்ன செய்கிறாங்கன்னா ஆள் அனுப்புகிறாங்க. எப்போவுமே யுத்தம் பண்ணுறது கேள்விப்பட்டதை வைத்து யுத்தம் பண்ணாமல் என்னன்னு விசாரிப்பதற்காக பினகாசும் அவனோடு கூட எல்லா கோத்திரத்தில் உள்ள பிரபுவாக 10 பேரும் சேர்ந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா அவங்க எல்லாரும் போகிறாங்க. எல்லா இஸ்ரவேல் ஆயிரவர்களுக்குள்ளே ஒவ்வொருவனும் போய் என்ன செய்கிறாங்கன்னா எல்லாரும் போய் அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா 16ஆம் வசனத்தில், நீங்கள் கர்த்தரை பின்பற்றாதபடி புரண்டு கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணும்படி ஒரு பலிபீடத்தை கட்டினது என்ன? ஏன் இந்த துரோகம் பண்ணீங்க? பேயோரின் அக்கிரமம்னா இந்த பிலேயாம் காலத்தில் மோவாப் புத்திரரோடு அவங்க மோவாபிய தெய்வங்களை வழிபட்டு விபச்சார பாவம் செய்து செத்து போனதை பற்றி உங்களுக்கு தெரியாதா? அது மாத்திரம் இந்த ஆகான் இங்கே வந்ததுக்கப்புறம் அவனால் நம்முடைய வாசஸ்தலம் தீட்டுப்பட்டு போய் அதனால் ஏற்பட்டதான அந்த 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 தோல்வியை பற்றி ஆயிப்பட்ட தோல்வியை பற்றி உங்களுக்கு தெரியாதா? நம்முடைய தேவன் உங்களுக்கு இந்த இடம் பிடிக்கலைன்னு சொன்னால் நீங்கள் இங்கேயே வாங்க, உங்கள் 2 கோத்திரத்துக்கு நாங்கள் இன்னும் உங்களுக்கு இடம் கொடுக்குறோம், நீங்கள் மேற்கு பக்கமே வந்து இங்கேயே நீங்கள் தங்கி கொள்ளலாமே, நீங்கள் ஏன் வேறொரு பலிபீடத்தை கட்டுறீங்கன்னு சொல்லி அவங்களோடு கூட பேசுகிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 21ஆம் வசனத்தில் அவங்க சொன்னாங்க, ஐயா தேவாதி தேவனாய் கர்த்தரே அதை அறிந்திருக்கிறார். இஸ்ரவேலும் நீங்கள் அறிந்து கொள்வார்கள். ரெண்டகத்தினாலேயோ துரோகம் பண்ணணுங்கிறதுக்காகவோ பிரிஞ்சு போகணுங்கிறதுக்காகவோ நாங்கள் தனி தேசம் ஆவதற்காகவோ நாங்கள் இதை செய்யலை. நாங்கள் அப்படி செஞ்சுருந்தால் கர்த்தர் என்ன செய்வாராக? எங்களை கணக்கு கேட்பாராக. கர்த்தர் எங்களை காப்பாற்றாமல் இருக்க கடவர். ஒரு காரியத்தை குறித்து தான் நாங்கள் இதை செஞ்சோம். என்னென்னா, நாளைக்கு ஒருவேளை அந்த மேற்கு பக்கம் இருக்கிறவங்க உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, நீங்கள் யாரோன்னு கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக அடையாளமாக கட்டினதான பலிபீடம். இது சர்வாங்க தகன பலி செலுத்துவதற்காகவோ போஜன பலி செலுத்துவதற்காகவோ சமாதான பலி செலுத்துவதற்காகவோ நாங்கள் அதை செய்யலை. அப்படி செய்ததுண்டானால் கர்த்தர் விசாரிப்பாராக. அப்போ நாங்கள் இது பண்ணது என்னென்னா அடையாளத்துக்காக. நாங்களும் உங்களில் உள்ள ஒருவர் தான். நம்ம தேவாதி தேவன் எருசலேமில் நாளைக்கு பின்னால் ஆண்டவர் எங்கே தம்முடைய பலிபீடத்தை பலியிட கட்டளிடுகிறாரோ அதற்கு அடையாளமாக அங்கே தான் நாங்களும் வருவோம். இது ஒரு அடையாளமாக ஒரு சாட்சி பீடமாக இருக்கும்னு சொல்லி கட்டியிருக்கிறோம் என்று வேறு ஒன்றுமல்ல அப்படின்னு அவங்க அதை சொன்னாங்க. அதை சொன்னோன்னே நாங்களும் என்ன செய்வோம்? தேவனாய் கர்த்தர் தெரிந்து கொண்ட இடத்துக்கு தான் நாங்களும் சமாதான பலி செலுத்துவதற்கும் பாவ நிவாரண பலி செலுத்துவதற்கும் தகன பலி செலுத்துவதற்கும் நாங்கள் இங்கே இருந்து அங்கே வருவோமே அல்லாமல் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், இங்கே அப்படி செய்ய மாட்டோம், தேவன் தெரிந்து கொண்ட இடத்துக்கு தான் வருவோம்னு சொல்லி கலகம் பண்ணுவதற்காக செய்யலை, கர்த்தரை விட்டு பின்வாங்குவதற்காக செய்யலை. அப்படிப்பட்ட எண்ணம் எங்களுக்கு தூரமாக இருப்பதாக அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் அதை புரிந்து கொண்டார்களாம். புரிந்து கொண்டு என்ன செய்தாங்களாம், அவங்க வீட்டு மறு செய்தியை கொண்டு வந்து எல்லாருக்கும் சொல்கிறாங்க, ஜோசுவாவுக்கும் சொல்கிறாங்க. அப்போது அவங்க யுத்தம் பண்ண போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. 34ஆம் வசனம், கர்த்தரே தேவன் என்பதற்கு அந்த பீடம் நமக்குள்ளே சாட்சியாக இருக்கும். ஒரு அடையாளத்துக்காக இந்த எம்பளம் வச்சுருக்கோம் பாருங்கள். எம்பளம் ஒரு அடையாளம், சாட்சி.
நாங்கள்லாம் ஒரே சபையை சார்ந்தவர்கள். ஒரு சாட்சிக்காக என்ன செய்கிறோம், ஒரு அந்த அடையாளத்தை வச்சுருக்கிறோம். அப்போ அடையாளமாக அந்த வீடை நமக்குள்ளே சாட்சியாக இருக்குன்னு சொல்லி ரூபன் பத்திரம் காத்து பத்திரம் அதுக்கு ஏத் என்று பெயரிட்டார்கள். ஏத் அப்படின்னு சொன்னால் அது ஒரு அடையாளம், சாட்சியின் அடையாளம். இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையிலையும் அவன் மறந்து போகாமல் இருப்பதற்காக நாமும் சில அடையாளங்களை என்ன செய்யலாம், அடையாள சின்னங்களை நிறுத்தலாம். ஆனால் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த அடையாள சின்னங்கள் பின் நாட்களில் அது வழிபாட்டுக்குரிய சின்னமாக மாறிவிடக்கூடாதுங்கிறதுலையும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சரி, இது ஒரு அடையாளம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம வாழ்க்கையிலேயும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஒரு அடையாளங்களாக நாமே கர்த்தர் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம அடையாளமாக வேறு ஒன்றை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மையே அடையாளங்களாக ஏத்தாக வைத்திருக்கிறார். நீங்களே எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்களும் நானும் தேவாதி தேவனுக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். நாம் தான் ஏத். நம்மை பார்க்கிறவர்கள் முழு உலகத்திலேயும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாவும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவே தேவன் என்பதற்கு நீங்களும் நானுமே அடையாள சின்னங்களாக சாட்சிகளாக விளங்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமேன், ஆமேன். காட் bless you. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 22வது அதிகாரம் யோசுவாவில் பார்க்குறோம். இந்த இதில் ரூபன், காத், மனாசே ஆகிய 3 பேரும் என்ன செய்கிறாங்க, அவ்வளோ நாள் அந்த மற்ற 9 கோத்திரமும் சுதந்திரம் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அவங்க என்ன செய்திருக்காங்க, அவங்களோடு சேர்ந்து சகோதரரோடு சேர்ந்து ஒத்துழைத்து அவங்க என்ன செய்திருக்கிறாங்க, செயல்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு பின்பதாக யோசுவா அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை அனுப்புகிற விஷயம். அவங்க போகிற இடத்துல, அந்த யோர்தானை கடந்து போகிற இடத்துல அவங்க ஒரு பீடத்தை கட்டினதுனால ஏற்பட்ட பிரச்சனைகள், அதை என்ன செய்யப்படுது, ஒரு சாட்சிக்காக ஆமாம் கர்த்தரே சாட்சி, அந்த பீடம் நமக்கு முன்பதாக சாட்சியாக இருக்குன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ஒரு பீடத்தை கட்டினதை அந்த விஷயத்தை நம்ம இதில் பார்க்குறோம். இதில் மெயினாக என்னென்னா, இந்த ரூபன், காத், மனாசே அவங்க என்ன செய்யலை, தங்களுக்கு சுதந்திரம் கிடச்சிட்டுன்னு சொல்லிட்டு அவங்க மற்றவங்க மேலே அக்கறை இல்லாதவர்களாக இல்லை, மற்றவர்கள் மேலே அக்கறை உள்ளவர்களாக தங்களுடைய சகோதரர்கள் எல்லாருக்கும் சுதந்திரம் கிடைக்கும் வரையிலும் தாங்கள் என்ன செய்தாங்க, போய் யுத்தம் பண்ணி அவர்களுக்கு உதவியாக இருந்து எல்லாவற்றையும் அவங்க என்ன செய்தாங்க, பார்த்து கொண்டார்கள். இந்த நாளிலும் நம்முடையதான சகோதரர்களும் நம்ம ரட்சிப்பை சுதந்திரித்து கொள்ளணும். நம்முடைய சகோதரர்களும் ஆசீர்வதிக்கப்படும் வரையிலும் நம்ம என்ன செய்யணும், எல்லாருக்காகவும் நம்ம உதவி செய்கிறவர்களாக இருக்க, எல்லாரும் கர்த்தரை அறிந்து கொள்ளவும், எல்லா சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும் வரையிலும் நாம் மற்றவர்களுக்காக நாம் பிரயாசப்பட வேண்டியது நம்முடையதான கடமை. நாம் ரட்சிக்கப்பட்டது நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதற்காக அல்ல, நாம் ரட்சிக்கப்பட்டு நம்ம சந்தோஷமாக இருப்பதற்காக அல்ல. கர்த்தர் நம்ம என்ன செய்யிருக்கார், நான் உன்னை பலப்படுத்தினப்படி உன் சகோதரனை என்ன செய்ய ஸ்திரப்படுத்துன்னு சொல்கிறார். அப்போ இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும், மற்றவர்களை பலப்படுத்த, மற்றவர்களை ஸ்திரப்படுத்த கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஜெபிப்போமா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்பா இந்த நாளிலும் கர்த்தாவே ஆமெனப்பா, அந்த ரூபன், காத், மனாசே போல நாங்களும் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற அப்பா அந்த இடத்துக்கு வர உதவி செய்யுங்க. அப்பா அந்த மோசையின் கட்டளையின்படி அவர்கள் கர்த்தாவே தங்களுக்கு சுதந்திரம் கிடைத்தாலும் தங்களுடையதான மனைவி பிள்ளைகளை விட்டு கர்த்தாவே அப்பா மற்ற சகோதரர்களோடு அப்பா அவர்களுக்கு முன்பதாக சென்று யுத்தத்தை நடப்பித்து அவர்களுக்கு கர்த்தாவே எல்லாவற்றையும் அப்பா பிரித்து கொடுத்ததை நீர் அறிந்திருக்கிறீர். அப்பா இயேசுவே நாங்களும் உதவி செய்கிறவர்களாய் காணப்படணும். உம்முடைய ஆசீர்வாதத்தை எப்படிப்பட்ட பிள்ளைகள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற பிள்ளைகள், மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்திற்காக முயற்சி எடுக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே பட்ட பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை ஆண்டவரே நீர் கட்டளையிடுகிற தேவன் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவா என்று சொல்வது போல கர்த்தாவே அப்பா பிள்ளைகள் படுகிற பிரயாசத்துக்கு ஏற்ற பலனையும் நீர் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆவியானவரே நாங்கள் ஞானமாய் செயல்பட உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் கர்த்தாவே எல்லாரோட ஒத்து போகிறவர்களாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே எப்படி கர்த்தாவே அப்பா அந்த 9 கோத்திரத்தாரும் கர்த்தாவே மறுபடியுமாய் வந்து அவர்களோடு கர்த்தாவே பேசி உடன்படிக்கை பண்ணினது போல கர்த்தாவே அப்பா அந்த 12 கோத்திரமும் கர்த்தாவே அப்பா உடன்படிக்கை பண்ணி கொண்டது போல கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் அனைவரும் இணைந்திருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.